புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நிறைத்து வழிநடத்துகிறது. இன்று அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன்தாமே நிறைவான ஆசீர் அருள இந்த நாளில் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தில் உங்களை இணைத்து வழி நடத்துவாராக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக மாற்கு நற்செய்தியிலிருந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாற்கு 16:15 இந்த வார்த்தைகள் நம்ம எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கிற அந்த சிறப்பான பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதோ நீங்களும் உங்களுடைய வாழ்வின் எல்லா தலங்களிலும் உங்களுடைய செயல்களாலும் உங்களுடைய வார்த்தைகளாலும் நீங்கள் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அவர் உரைக்கிற ஒரு வார்த்தை, அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர் என்று. ஆண்டவருடைய அருள் பணியை பவுலடியார் உணர்ந்து அதை மற்றவர்களும் உணர வைத்து அவர்கள் இந்த திருப்பணியிலே தங்களை இணைத்து கொண்டார்கள். இதை அவர் பெருமையோடு கூறுவதை நாம் பார்க்கும் இந்த வேளையில் நாம் அருள் பணி செய்யவும் அருள் பணி செய்கிற அனைவரோடு நம்முடைய அன்பை இணைத்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை நல்கியிருக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது, அவர் உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்கிற திருப்பாடலின் வரிகளை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் அதை நம்மால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது. இதுவே நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. நற்செய்தியை பறைசாற்ற இறைவன் நமக்கும் ஆற்றலும் பெலனும் அளிக்க ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் எங்களுக்கு அருளுகிறீர். அதே சமயம் நீர் எங்களிடத்தில் இந்த நற்செய்தியை உலகிற்கெல்லாம் எடுத்து செல்ல நீர் அன்புடன் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை நாங்களும் உணர்ந்து செயல்பட ஆற்றலும் பெலனும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமம் எங்களுக்கு பெலனாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை